இவ்வளவு பெரிய கூட்டமும் முன்னாள் தமிழ்நாடு முதலமைச்சர் மாத்திரமல்ல, அம்மா அடையாளம் காட்டிய வாரிசு மாத்திரமல்ல, நாளைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் என்பதை நிலைநிறுத்துகின்ற கூட்டமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அஸ்திவாரமான சட்ட திட்டங்களை, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்த சட்ட திட்டங்களை இங்கே நிலைநிறுத்தி கழகத்தை காப்பதற்காக நீண்ட நெடிய பயணமாக இங்கே அண்ணன் வந்திருக்கிறார்கள். உங்க எல்லாத்திட்டையும் ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்க போறேன். ஏன்னா நேரம் இல்லை. டிவியில் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, நேற்றையும் பார்த்துருப்பீங்க. என்னன்னு கேட்டா, நாங்க சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்து 6-7 நாள் தான் ஆச்சு. இந்த வடிவேலு சினிமா பார்த்துருப்பீங்க நீங்க, புலிகேசி நினைக்கிறேன், 2ஆம் புலிகேசி படம், அதுல 3ஆம் புலிகேசியா 3ஆம் புலிகேசி. அதுல பாத்தீங்கன்னா தியாகு என்ன பண்ணுவார், ராஜாவா போர் தொடுத்து வருவார், உள்ள வந்து பதுங்கிக்குவார். யாரு? வடிவேலு. வடிவேலால போர் செய்ய முடியாது என்ற நிலைமை ஏற்பட்டுரும். வடிவேலு என்ன பண்ணுவார், அப்புறமா கேட்டை திறந்து வெளியில வருவார். தியாகு என்ன பண்ணுவார், ரெடியா இருங்கடா அடிப்போம் அப்படின்னு சொல்லி ரெடி ஆவார். அவர் வரும்போதே வெள்ளக்கூடிய கையில பிடிச்சிட்டு என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்பார். ஏதோ ஒரு முணுமுணுக்கிற சவுண்ட் வரும். சவுண்ட் வந்த உடனே என்னடா சொல்றாம அப்படிம்பார் தியாகு. வடிவேலு அந்த கூட்டமும் தொப்புன்னு காலில் விழுந்துரும். இதை ஏன் இப்ப சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, நேற்றுக்கு தான் இந்த 7 நாள் சுற்றுப்பயணத்தில் எங்களுடைய மீட்பு குழு போராட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி துரோகி அவரே முன் வந்து தவழ்ந்து தவழ்ந்து தான் தவழ்ந்து 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 தான் நான் வந்து முதலமைச்சராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வடிவேலு காலில் விழுந்த மாதிரி அண்ணன் காலில் விழுந்துட்டார். இப்போ அவரால் முடியாத ஒரே காரணம், இந்த 7 நாள் தாக்கு பிடிக்க முடியல. இது 6வது நாள் 7வது நாள் தான் எங்க சுற்றுப்பயணம். திகார் ஜெயிலுக்கு அனுப்புறேன்னாரு, அவர் மிரண்டு போயிட்டார். அதுக்கு பின்னாடி இப்போ தவழ்ந்து காலில் விழுந்து ஆட்சிக்கு வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கார். ஆகவே நாம் பெரியோர்களே, தாய்மார்களே, புரட்சி தலைவி அம்மா பரிணாம வளர்ச்சியில் வெற்றிகளை குவித்து தந்தார். அதை நிலைநிறுத்த வேண்டும். அதற்காக இங்கே அண்ணன் வீட்டிருக்கிறார்கள், சிறப்புரையாற்ற இருக்கிறார்கள். இந்த பெரம்பலூர், இந்த அரியலூர் மாவட்டம் இரண்டும் சேர்ந்து இணைந்து நடத்துகின்ற இந்த கூட்டத்திற்கு எனது வாழ்த்துக்களை கூறி ஆர்ப்பரியுங்கள், எழுந்து வீரநடை போடுங்கள், வெற்றி பயணத்தை தொடருங்கள். நாம் நமது இலக்கை நோக்கி சென்றடைய வேண்டும். துரோகிகள், அதிகார வர்க்கம் படைத்தவர்கள், இருமாப்பு கொண்டவர்கள், இவர்கள் கைகளுக்கு நமது கட்சி போய்விடக் கூடாது, கழகம் போய்விடக் கூடாது என்பதிலே உறுதியாக நாம் இருக்க வேண்டும். அண்ணன் ஓபிஎஸ் இல்லை என்று சொன்னால், இந்த தலைவன் மாத்திரம் இங்கே இல்லை என்று சொன்னால், எடப்பாடி பழனிசாமி ரிஜிஸ்டர் போட்டு அந்த பட்டா இல்லாத புறம்போக்கு இந்த கட்சிக்கு முதலாளியாக இருப்பார் என்பதை இந்த நேரத்திலே மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் என்ன அடையணும்? அவர் முதலமைச்சர் வேண்டும். அவருக்கு அம்மாவை கொடுத்து விட்டார்கள். என்ன வேண்டும் அண்ணனுக்கு? இப்போ 10 முறை பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கும் எதிர்கட்சி தலைவராவதற்கும் அவர்தான் காரணமாக இருந்தார். ஆனால் எல்லாவற்றையும் மறந்து தியாக சுடராக இந்த கட்சியை காப்பாற்ற இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் வழிநடப்போம். யாரை விடுப்பது யாரை தொடுப்பது என்பது தெரியவில்லை, நேரம் இல்லை. மீதியெல்லாம் டிவியிலேயே பார்த்துக்கோங்க. ஆகவே நேற்று ராத்திரி கூட தந்தியில சொன்ன, எடப்பாடி பழனிசாமி நிறுத்துகின்ற வேட்பாளர்கள் ஒரு இடத்தில் கூட டெபாசிட் வாங்க மாட்டார்கள் என்பதை நேற்றைய தினம் பதிவு செய்திருக்கிறேன். இப்போ 18 எம்எல்ஏ ஓடுறாங்களா வெளியில, பயந்துட்டு தான் நேற்று கூட்டத்தை போட்டிருக்கார். 10 கோடி செலவு செய்கிறேன் என்ற உறுதிமொழியை கொடுத்திருக்கிறார். நீ என்ன பண்ணாலும் நடக்காது ராஜா. தேனி ஜெயிச்ச மாதிரி நாடாளுமன்றத்திலே தேனி ஒன்றே வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் இடம்பெற்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லி, இப்படி பார்த்துக்கோ, இந்த 40 தொகுதியும் அண்ணன் அமைக்கின்ற கூட்டணி தான் மாபெரும் வெற்றியை பெறும் என்று சொல்லி தந்தை பெரியார் புகழ் ஓங்குக, பேரறிஞர் அண்ணா புகழ் ஓங்குக, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழ் ஓங்குக, புரட்சி தலைவி அம்மா வாழ்க என்று சொல்லி முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.